Hi, my name is Keerthana. Actually, நான் இந்த 16 days கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். 16 டேஸ்ல கத்துக்க முடியுமான்னு டவுட் இருந்ததுதான். பட் இப்போ நான் பண்ண மேக்கப்ல நானே வந்து இவ்ளோ கத்துக்கிட்டேனா, இவ்ளோ ஃப்ளாலெஸ்ஸா வருதா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நான் இந்த மேக்கப் வந்து மார்னிங் 11 o'clock நாங்க முடிச்சிட்டோம். ஸ்டில் அந்த மேக்கப் அப்படியே இருக்கு ஈவினிங் வரைக்குமே. இன்னும் கொஞ்சம் கூட அது மெல்ட் ஆகவே இல்லை. ஸோ எல்லாமே மேமோட டெக்னிக்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ஹேர் ஸ்டைல் கூட பாத்தீங்கன்னா மெஸ்ஸி ஹேர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். பட் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம 16 டேஸ்ல கத்துக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சூப்பரா வந்து 7 டெமோஸ் பார்த்தோம். ஸோ எல்லா டெமோஸுமே யூனிக்கா இருந்துச்சு. ஒரே டெமோவே ரிப்பீட் பண்ற மாதிரி இல்ல. எல்லா டெமோஸும் யூனிக்கா இருந்துச்சு. அண்ட் அவங்க 10+ டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் சொல்லி தந்தாங்க. எல்லாமே வந்து யூனிக்கா தான் இருந்துச்சு. ரிப்பீட்டடா எதுவுமே இல்லை. ஸோ அதனால நமக்கு வந்து அது ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணா அது வந்து இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய ஹேர் ஸ்டைல், அதாவது அது வந்து ஒரு 50+ ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம பண்ணலான்ற அளவுக்கு ஒரு டெக்னிக்ஸா சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் மேக்கப் டெக்னிக் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி அது இன்னும் மெல்ட்டே ஆகல. ஸோ எப்படி மெல்ட் ஆகாம இருக்கிற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணனால தான் இப்போ மாடல் வந்து இப்படி இருக்காங்க. அண்ட் சாரி டிராப்பர்ஸ் கூட நான் இந்த சாரி மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ அதையும் நான் கத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லார்ட்டையும் சர்ச் பண்ண ஐ மேக்கப் தான். அது மேம் கிட்ட ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஐ மேக்கப் வந்து அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் டெமோல சொல்லி கொடுத்தாங்க. அதை எல்லாமே நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஐ மேக்கப் கிரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது ரொம்ப பர்ஃபெக்டா ஃபிளாலெஸ்ஸா எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி கலர்ஃபுல்லாவும் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சில இடத்துல வந்து கலர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிற இடத்துல தைரியமா நீ கலர்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். அதுக்கேத்த பிளெண்டிங் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஐ மேக்கப் ஃபிளாலெஸ்ஸா வரும்னு சொன்னாங்க. அது யூஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்திருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ.